நெல்லையின் நிகழ்வுகளை நாள்தோறும் அளிக்கும் உங்கள் நெல்லைமீடியா.com. கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆக இரண்டாவது பயணமாக கன்னியாகுமரியிலே நேற்றைய தினம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தென் மண்டல மகளிர் அணியின் அமைப்பு செயலாளர் பதவியை நேற்று கன்னியாகுமரியில் அவருக்கு இன்று கன்னியாகுமரியில் உள்ள மக்கள் அனைவரையும் அழைத்து தந்தவர் நமது ஐயாவின் வழிகாட்டி எனது அருமை அண்ணன் ஜெயசீலன் அவர்கள். ஆக அந்த வகையிலே இன்று நெல்லையிலும் சில மாற்றங்கள் நடைபெறலாம். என்ன முடிவு செய்திருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆக அப்படி முடிவு செய்யும் பட்சத்தில் நீங்களும் தலைமையோடு நெருக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, அந்த நிகழ்வு ஒரு சிலருக்கு மட்டுமே இங்கு நடக்கும். மற்றதெல்லாம் அளவில் அருகாமையில் உள்ள அரங்கத்தில் மாற்றுக் கட்சியினர் வந்து சேரும் பட்சத்தில் அந்த இடத்திலே இன்னும் சில மாற்றங்கள் நடைபெறும். ஆக நீங்கள் போட்டி போட்டு பொறுப்புகளை வாங்கி செயல்படுங்கள். பொதுச் செயலாளர் அவர்களை தமிழகம் முழுவதும் இன்று அனுப்பியிருக்கிறார். அதிகமான வேலைகள் உள்ளது. அதையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு கட்சியில் வேந்தர் அவர்களுக்கு உறுதுணையாக அருகிலே இருந்து பணி செய்யக்கூடிய ஒரு பொதுச் செயலாளரை இன்று நாம் நெல்லைக்கும் கன்னியாகுமரிக்கும் தனிப்பட்ட முறையிலே நானும் இருதயராஜ் அவர்களும் எதுவும் நீங்க செய்யக்கூடாது. எந்த காசும் உங்க சொந்த காசு செலவு பண்ணக்கூடாது. எந்த கட் அவுட் வைக்கக்கூடாது. எந்த பேனர் வைக்கக்கூடாது. எந்த பிளக்ஸ் வைக்கக்கூடாது. எந்த போஸ்டர் போடக்கூடாது. அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் கிடையாது. அவர் அதான் ஆயிடுனா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு, ஒரு மணி நேரம் நீ போ, உன் வேலையை செய்ய, நான் என்னமும் செய்கிறேன், நீ ஏன் முகம் கைகால் தருவதற்காக வாங்கினேன், இவருடைய அலுவலகத்துக்காக வாங்க அப்படின்னு. வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் காரிலே ஒரு சுற்றிட்டு வரேன்.